விண்வெளி பயணத்தை பத்தி குர்ஆன் பேசுதுல, சந்திரனுக்கு போகலாம், செவ்வாய்க்கு போகலாம், எத்தனை மைல் இருக்கு? லட்சோப மைலுக்கு போகலான்றது. சரி, மேல போற மாதிரி கீழே போக இயலுமா? இத பத்தி யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? மேல போறீங்க இல்லங்க, மேல போய்கிட்டே இருக்கிறீங்க. மேல போன மாதிரி பூமியில ஆழம் தோண்டி உன்னால் எவ்வளவு போக முடியும்? மேல அந்தரத்துல நீ போற, எவ்வளவு போற? பூமிக்குள்ள எவ்வளவு போக முடியும் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, நீ மேல எவ்வளவு உண்டாலும் போவ. பூமிக்கு உள்ளே போவதாக இருந்தால் ஒரு மலை உயரம், அதிகபட்சமான மலையுடைய உயரம் 8 கிலோமீட்டர் ஒரு மலை இருக்கிறது, அதான் அதிகபட்ச உயரம். இந்த 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளதான் பூமி கீழே போக முடியும். பூமியிலிருந்து இப்படியே 1 கிலோமீட்டர் நீ போகலாம், இப்படி 2 கிலோமீட்டர் தோண்டிக்கிட்டு போகலாம், 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் மனிதன் போய் இருக்கிறான். இது வரைக்கும் எவ்வளவு போயிருக்கிறான்? மனிதன் ஒரு சுரங்கம் இருக்கு ஆப்பிரிக்காவில், அதனுடைய ஆழம் 3 கிலோமீட்டர். இங்க இருந்து 3000 மீட்டர், 3000 மீட்டர்னா 3 கிலோமீட்டர், 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். 3000 மீட்டருக்கு மனுஷன் போயிருக்கிறான். அதுக்கு மேல போக இயலுமாண்டா? இயலாதுங்கிறான். ஏன்? அங்க அனலும் நெருப்பும், உள்ள போக இயலாது, திணறலும், செத்த போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலன் தபுலுகள் ஜிபால தூளா, நீ பூமிக்கு மேல எங்க வேண்டாலும் போவே, பூமிக்கு உள்ளே போக வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் ஒரு மலை உயரத்துக்கு மேல நீ போக இயலாது. ஒரு மலை உயரத்துக்கு உள்ளதான் நீ போக முடியும். மேல இருந்து பூமியுடைய மலை எவ்வளவு உயரத்துக்கு இருக்குமோ, 6000 மீட்டர் 8000 மீட்டர் இருக்கிறது. இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கீழே போக இயலுமானா? இயலாது. மேல எவ்வளவு எது முடியாது நம்ம சொல்லுவோம், கீழே போகலாம், அப்படி டப்பாவில் இறக்கிட்டு போக வேண்டியதானே நினைப்போம். மேல போறது அந்த இடத்துல மிதக்கணும். அல்லாஹ் சொல்றான், அடை மேல எவ்வளவும் போகலாம், கீழே எவ்வளவும் போக இயலாது. உள்ள நெருப்பு இருக்கிறது, அனல் குழம்புகள் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு மலை உயரத்துக்கு மேல் போக இயலாது. குர்ஆன்ல இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானி தான் சொல்றான், முடியாது, மேலதான் போகலாமே தவிர உள்ளக்கு போக இயலாது. சந்திரன் வரைக்கும் போனீங்களா? பூமியுடைய மையப்பகுதிக்கு போய் பார்ப்போம். பூமி 24,000 மைல் சுற்றளவு, 8,000 மைல் குறுக்களவு இருக்கா இல்லையா? 4,000 மைல் போக பார்ப்போம். பூமியுடைய மையப்பகுதியை சென்றடை பார்ப்போம். எவனாலே முடியாது, பூமிக்குள்ள போக முடியாது என்று குர்ஆன் அறைகோல் விடுக்கிறது. இப்படி குர்ஆனை புரட்டி பார்த்தால் அடுக்கடுக்கா அதை ஒரு தனியா சுபுகு வரைக்கும், அப்ப விடிகிற வரைக்கும் பேசுகிற அளவுக்கு குர்ஆனுடைய அதிசயங்கள். கடலை பத்தி பேசுது, மழையை பத்தி பேசுது, கருவளர்ச்சியை பத்தி பேசுன, இதுகளை எல்லாம் ஒண்ணு ஒன்னையா விளக்கணும்னு சொன்னா ஒரு விஞ்ஞானி பேசுற மாதிரி பேசுகிற அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப உலக அதிசயம் என்பது தாஜ்மஹாலோ சுவர்களோ கிடையாது. மனிதன் கட்டிய இந்த அற்பமான பொருள்கள் ஒரு காலத்திலும் அதிசயமாக ஆக முடியாது. எது உலகத்துக்கு அறைகோல் விடுக்கிறதோ, எது முன்னறிவிப்பு செய்கிறதோ, எது சவால் விடுக்கிறதோ, எதை படித்துவிட்டு திகைக்கிறார்களோ, எது மனிதனுடைய உள்ளங்களை மாற்றி போடுகிறதோ, புரட்டி எடுக்கிறதோ, அதுதான் உலக அதிசயம். உலகத்தில் இருக்கிற ஒரே அதிசயம் திருமறை குர்ஆன் தான் என்பதை சொல்லி, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அவர்கள் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாசிக்க விரும்பினால் அவர்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சல் அட்டை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை என்ற முகவரிக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதினால் அவர்களுக்கு இலவசமாகவே குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நம்ம ஜமாத் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மட்டும் அனுப்பி வைப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.